நினைவு கூறுதலின் தியானங்கள் என்னும் புத்தகத்திலிருந்து யோவான் 14 முதல் 17 வரையிலான அதிகாரங்களின் வார்த்தைகள் என்னும் தலைப்பிலான பாடத்தினை நாம் தியானிக்க இருப்பதினால் அதற்குரிய இரண்டாவது பாடமாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்னும் தலைப்பின் கீழ் உள்ள பாடத்தினை காணலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 2455, ஏப்ரல் 1899, பக்கம் 633. தலைப்பு: வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆதார வசனம்: யோவான் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 27 வரையிலான வசனங்கள். நமது கர்த்தர் தம்முடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலை நிறுவின பிற்பாடு கலக்கமடைந்திருக்கும் தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய உரையை தொடர்ந்து கொண்டிருக்கையில் ஏற்ற காலத்தில் அவர் திரும்பி வந்து அவர்களை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வதாக மாத்திரம் அவர் வாக்களிக்காமல் தாம் இல்லாத இடைப்பட்ட காலத்தில் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனையும் வாக்களித்தார். அவர் தம்முடைய மனித சுபாவத்தை ஒப்புக்கொடுக்க போகின்றபடியினால் ஒப்புக்கொடுத்த பிற்பாடு அவர்களோடு அவரால் மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவாய் இருக்க முடியாது. அவருடைய உயிர்த்தெழுதலில் அவர் பிதாவுக்கு ஒத்த தன்மையிலான ஆவிக்குரிய ஜீவியாக வரப்போகின்றபடியினால் முழு சபையும் நிறைவடைந்து அவரை போல மற்றும் பிதாவை போல் ஆக்கப்பட்டு அவரை கண்டு அவரோடு இருந்து அவருடைய மகிமையில் பங்கடைவதற்குரிய காலம் வருவது வரையிலும் பிதாவை சீஷர்களால் பார்க்க முடியாதது போல அவரையும் சீஷர்களால் பார்க்க இயலாது. உயிர்த்தெழுதலில் அவருக்கு ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக அவர் ஒன்றில் சுவிசேஷ யுகம் முழுவதும் எவ்விதமான உதவி இல்லாத நிலைமையில் சீஷர்களை தனியே விடுவதற்குரிய அல்லது வேறு ஏதாகிலும் விதத்தில் அவர்களுக்கு உதவி அளிக்க ஏற்பாடு பண்ணுவதற்குரிய அவசியம் உண்டானது. நம்முடைய கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக சிறு கன நேரங்களில் சில முறைகள் தோன்றி காட்சி அளித்தது என்பது அவர் இன்னமும் மரித்த நிலைமையிலேயே இல்லை என்பதையும் அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் மற்றும் அவர் மனித சூழ்நிலைகளுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை என்பதையும் சீஷர்களுக்கு உறுதி பண்ணும் நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான வெளிப்படுத்தல்களே ஆகும். அவர் தோன்றுவதற்கு எடுத்துக்கொண்ட மாம்ச சரீரங்களானது அற்புதமாய் தோன்றி அற்புதமாய் மறைந்தும் போனது. அவர் காற்றை போல் வந்து போய்விட்டார். யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 26, 31 வசனங்கள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வரையிலான வசனங்கள். பரிசுத்த ஆவி என்பது வேறொரு தேற்றரவாளன் எனினும் தேற்றுதல் ஒரே வகையில்தான் காணப்படும். இங்கு இடம்பெறும் தேறுதல் என்கின்ற வார்த்தையானது இவ்வசனத்தின் கருத்தாகிய பலப்படுத்துதலை தக்க வைத்தலை சரியாக வெளிப்படுத்துகிறதில்லை. தேற்றுதல் என்னும் வார்த்தை கொடுக்கும் அர்த்தத்தின்படி பரிசுத்த ஆவி என்பது வேதனைகளை தேற்றுவிக்கிறவராகவும் பயங்களை தணிக்கிறவராகவும் மாத்திரம் காணப்படாமல் பரிசுத்த ஆவியானது அவர்களது புரிந்து கொள்ளுதல்களை உயிர்ப்பிக்கின்றதாகவும் அவர்களது பக்தி வைராக்கியத்தை பலப்படுத்துகின்றதாகவும் அவர்களை நீதியில் சரி செய்யத்தக்கதாகவும் அவர்கள் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாகவும் என தெய்வீக விவேகமானது அனுமதிப்பவைகளை செய்வதற்கும் மற்றும் சகிப்பதற்கும் அவர்களை உற்சாகப்படுத்துகின்றதாகவும் இருக்கின்றது. சபையினிடத்திற்கு வந்து சபையோடு யுகம் முழுவதும் தங்கி உண்மையுள்ளவர்களின் நலனுக்கடுத்த விஷயங்களை மேற்பார்வையிட்டு வழிநடத்துகிறதாகிய பரிசுத்த ஆவி அல்லது பரிசுத்தமான செல்வாக்கு என்பது பிதா மற்றும் குமாரன் இருவருடைய பிரதிநிதியாக இருக்கின்றது. சபையின் விஷயத்தில் கர்த்தர் இயேசுவின் பிரதிநிதியாக பரிசுத்த ஆவி காணப்படுகின்றது என்ற கருத்தானது அநேக இடங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சில சமயம் கர்த்தரும் அவருடைய ஆவியும் செல்வாக்கும் மாறி மாறி பேசப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன் என்று சீஷர்களிடம் இயேசு கூறுகின்றார். இன்னுமாக, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியின் மூலமாக வருவேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இன்னுமாக, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும்
பரிசுத்த ஆவியின் மூலமாக நான் உங்களிலும் இருக்கின்றதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அவனுக்கு என்ன பரிசுத்த ஆவியின் வாயிலாக வெளிப்படுத்துவேன். நாங்கள் பிதாவும் குமாரனும் அவனிடத்தில் வந்து பரிசுத்த ஆவியின் மூலமாகவே அவனோட வாசம் பண்ணுவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 18, 20, 23 வசனங்கள். பரிசுத்த ஆவியை, சத்தியத்தின் ஆவியை, அன்பின் ஆவியை, பிதாவின் ஆவியை, கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருப்பவர்கள் இயேசுவை பார்க்க உதவப்படுகின்றார்கள் மற்றும் தங்களுக்குள் புதிய ஜீவியத்தை ஆரம்பிக்கவும் பெற்றிருக்கின்றார்கள். இவர்கள் தங்களுடைய புரிந்து கொள்ளுதலின் கண்களினால் பார்க்கின்றனர் மற்றும் இருளில் நடப்பதும் இல்லை. இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கின்றனர். தேவனுடைய நல்ல வார்த்தைகளை இவர்கள் ருசித்து அவர் மிகவும் கிருபையுள்ளவராய் இருப்பதை உணர்ந்து கொள்ளுகின்றனர். தங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கின்றதையும் அந்த அன்பு இவர்களுக்குள் சகோதரருக்கான அன்பை உண்டு பண்ணுவதையும் ஆவியின் அனைத்து நற்கனிகளை உண்டு பண்ணுகிறதையும் இவர்கள் உணர்கின்றனர். அதாவது சாந்தம், பொறுமை, நீடிய பொறுமை, சகோதர சிநேகம், அன்பாகிய ஆவியின் கனிகளை உண்டு பண்ணுகிறதையும் இவர்கள் உணர்கின்றனர். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். எனினும் இந்த அனுபவங்கள் அனைத்தும் நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே வாக்களிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவைகள் தேவனுடைய கிருபையை ஒருபோதும் கேட்காதவர்களுக்கு வாக்களிக்கப்படாமல், மாறாக தேவனுடைய கிருபையை கேட்பவர்களுக்கே, தேவனாகிய கர்த்தரினால் வரவழைக்கப்பட்டவர்களுக்கே, அவருடைய கட்டளைகளை கேட்டு அவைகளை செய்யத்தக்கதாக அன்பினால் ஏவப்பட்டவர்களுக்கே வாக்களிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்டவர்களுக்கே பிதாவின் அன்பு காணப்படுகின்றது, இப்படிப்பட்டவர்களுக்கே குமாரனுடைய அன்பு காணப்படுகின்றது மற்றும் இப்படிப்பட்டவர்களுக்கே பரிசுத்த ஆவி என்னும் கால்வாய் மூலம் பிதா மற்றும் குமாரன் இருவருடனும் உள்ள ஐக்கியம் காணப்படுகின்றது. இவைகள் குறித்து 15, 16ஆம் வசனங்களும் இன்னுமாக 21, 23 மற்றும் 24ஆம் வசனங்களிலும் தெரிவிக்கப்படுகின்றது. இருதயத்தில் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் கொண்டிருத்தல் என்பது ஆவியில் ஜெனிப்பிக்கப்படும் நிலைமைக்குள் எவரும் வருவதற்கு முன்னதாக இருப்பது மாத்திரம் போதாது. மாறாக பரிசுத்தத்தின் ஆவியில் அல்லது பரிசுத்த ஆவியில் பிதாவுடனும் குமாரனுடனுமான ஐக்கியத்தின் ஆவியில் தொடர்ந்து காணப்படுவதற்கும் வளர்வதற்கும் என விசுவாசித்தலும் கீழ்ப்படுதலும் தொடர்வதும் வளர்வதும் அவசியமாய் இருக்கின்றது. ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் என்பது ஒரு காரியமாகவும், ஆவியினாலே நிறைந்து அப்போஸ்தலரால் வலியுறுத்தப்படும் நிலைமையை அடைவது என்பது வேறொரு காரியமாகவும் இருக்கின்றது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எந்த அளவுக்கு சுயசித்தத்தின் ஆவியில் காலியாகி விசுவாசம் மற்றும் கீழ்ப்படுதலின் ஆவியினால் நிரப்பப்படுகின்றோமோ அதன் அடிப்படையிலேயே நம்முடைய நிரப்பப்படுதல் காணப்படுகின்றது. கீழ்ப்படுதல் என்பது அன்றாட ஜீவியத்தில் வெளிப்படுகின்றதாய் இருப்பினும், கர்த்தர் தம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களிடத்தில் மாம்சத்தின் கட்டுப்பாட்டை மாத்திரமல்லாமல் நோக்கத்தின், சித்தத்தின், இருதயத்தின் கீழ்ப்படுதலையே பொருட்படுத்துபவராக இருக்கின்றார். ஆகவேதான் கர்த்தருக்கு முழுமையாக உண்மையுடன் இருக்கும் சிலருடைய இருதயங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படும். ஆனாலோ இவர்களுடன் தொடர்புக்குள் இருப்பவர்களில் சிலருக்கு இவர்கள் மீது பிரியம் இருப்பதில்லை. எனினும் சிலர் வெளித்தோற்றமான நடத்தையின் காரணமாக மனுஷர் மத்தியில் மிகவும் உயர்வாய் மதிக்கப்படலாம். ஆனாலோ இவர்களுடைய உண்மையற்ற இருதயத்தின் காரணமாக இவர்கள் தேவனுடைய பார்வைக்கு முன்பு அருவருப்பாய் காணப்படுவார்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எனினும் புதிய நம்பிக்கையையும் புதிய ஆவியையும் தனக்குள் பெற்றிருப்பவன் தன்னுடைய சிந்தனைகளில் மாத்திரமல்லாமல் தன்னுடைய வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் அனைத்து காரியங்களிலும் உள்ளேயும் வெளியேயும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள நாடுபவனாக இருப்பான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மற்ற கிருபைகளைப் போன்று பரிசுத்த ஆவியும் பிதாவினுடையதாக இருப்பினும், மற்ற அவருடைய வரங்கள் அனைத்தையும் போன்று பரிசுத்த ஆவியும்
குமாரன் மூலமாகவே நமக்கு வருகின்றதை ஒழிய இப்பரிசுத்த ஆவியானது பிதாவுக்கும் நமக்கும் இடையே எவ்விதமான நேரடி தொடர்பினால் அல்லது உறவினால் அல்ல என்பதை நாம் கவனிக்க தவறிவிடக் கூடாது. நாம் வேறே பாடங்களில் பார்த்திருக்கிறபடி பிதாவிடம் ஏறெடுக்கப்படும் நம்முடைய ஜெபங்கள் குமாரனினாலேயே பதிலளிக்கப்படுகின்றது. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். யோவான் 14:13. ஆகவே பிதாவுக்கும் நமக்கும் இடையிலான எவ்விதமான நேரடி தொடர்பு அல்லது உறவு காரணமாக பரிசுத்த ஆவி நமக்கு வராமல், மாறாக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் ஆலோசனையின்படியாக வருகின்றது. நாம் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். அதாவது என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி என் நிமித்தமாக பிதா இதை உங்களுக்கு செய்வார் என்ற விதத்தில் இயேசு கூறுகின்றார். யோவான் 14:16. இதே கருத்தானது என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகின்ற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று மீண்டுமாக தெரிவிக்கப்படுகின்றது. யோவான் 14:26. இங்கு நமக்குள்ள பாடம் என்னவெனில், பிதாவின் முன்னிலையில் நமக்கிருக்கும் ஒரே அங்கீகரிப்பானது இதுவரையிலும் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சரீரத்தின் அங்கங்களாய் கருதப்படுகின்ற நிலையிலுள்ள அங்கீகரிப்பாகத்தான் காணப்படுகின்றது. கர்த்தர் இயேசு நமக்கு பிதாவை அடையாளப்படுத்துபவராக இருக்கின்றார் மற்றும் பிதாவுக்கு நம்மை அடையாளப்படுத்துபவராக இருக்கின்றார் என்பதேயாகும். நமக்கு கொடுக்கப்படும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலும் பலமும் பிதாவினுடையதாகும். சத்தியத்தின் ஆவி பிதாவிடமிருந்து ஊற்றெடுக்கின்றதாய் இருக்கின்றது. அதுவும் இது நமக்கு நேரடியாய் வராமல், மாறாக நம்முடைய கர்த்தரும் தலையுமானவராகிய இயேசுவின் மூலமாக மாத்திரமே நம்மிடம் வருகின்றது. சொல்ல போனால் பிதாவுக்கு முன்பாக நமக்கு எந்த அங்கீகரிப்பும் இல்லை மற்றும் அவருடைய கிருபையினால் நமது கர்த்தர் இயேசு மூலமாக நாம் ஒளியுள்ள பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரத்தை அடையத்தக்கதாக ஆகி முதலாம் உயிர்த்தெழுதலில் மாற்றம் அடைந்து தெய்வீக சாயலாகிய அவருடைய சாயலில் பூரணம் அடைவது வரையிலும் நமக்கு எவ்விதமான அங்கீகரிப்பும் ஏற்புடைமையும் இருப்பதில்லை. இதற்கு பிற்பாடு நாம் பூரணமானவர்களாக கருதப்படாமல் உண்மையில் பூரணமாய் இருப்பதினால் நமக்கு பிதாவின் முன்னதாக தனிப்பட்ட அங்கீகரிப்பும் காணப்படும். ஆனால் இதற்கு முன்னால் வரை இருப்பதில்லை. ஆகவே துணிகரமாய் பாவம் செய்வதன் காரணமாக பரிசுத்த ஆவியை இழப்பதன் மூலமாக அல்லது விலையேற பெற்ற இரத்தத்தின் மீதான விசுவாசத்தை இழப்பதன் மூலமாக ஒருவன் கிறிஸ்துவனுடனான தன்னுடைய உறவை இழந்து போவானானால் அப்படிப்பட்டவன் இயேசுவினுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் மறைவிலிருந்து வெளியேறி ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகின்றவனாய் இருக்கின்றான். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுவது என்பது நடந்த உண்மைகள் மற்றும் கிரியைகள் அடிப்படையில் நியாய தீர்ப்பையும் பூரணமற்ற சிருஷ்டிகள் அனைத்திற்கும் மரணத்தையும் குறிக்கின்றதாய் இருக்கும். எபிரேயர் 10:31. நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டுமென்றும் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் கீழ் காணப்பட வேண்டுமென்றும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமென்றும் வேத வாக்கியங்கள் புத்திமதி கூறுகின்றன. யோவான் 15:4, 6, 10 மற்றும் 1 யோவான் 2:24-29 வரையிலான வசனங்கள். தம்முடைய அறிவுரைகளை கைக்கொள்வதன் மூலமாக அவரை பிரியப்படுத்துவதற்கு நாடாதவன் தம்மிடத்தில் அவனுக்கு அன்பில்லை என்பதை வெளிப்படுத்துகின்றவனாக இருப்பான் என்பதை நமது கர்த்தர் குறிப்பாய் தெரிவிக்கின்றார். பயபக்தியை பரீட்சிப்பதை காட்டிலும் அன்பை பரீட்சிப்பதற்கு வேறு சிறந்த பரீட்சை நிச்சயமாயிராது மற்றும் கீழ்ப்படுதலை பரீட்சிப்பதை காட்டிலும் பயபக்தியை பரீட்சிப்பதற்கு சிறந்த பரீட்சை நிச்சயமாயிராது. ஒளியூட்டப்பட்டதான நம்முடைய மனசாட்சிகளானது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இருதயபூர்வமான சம்மதத்தை கொடுக்கின்றது மற்றும் நாமும் அப்போஸ்தலருடன் கூட கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகின்றது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டு
புதிதான ஜீவனுக்குள்ளாக ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கின்றோம் என்று கூறுகின்றவர்களாக இருப்போம். 2 கொரிந்தியர் 5:14-15 ஆண்டவருடைய வசனங்களை நாம் கைக்கொள்ளுகையில் நாம் அவரை மாத்திரம் பிரியப்படுத்துகின்றவர்களாகவும் அவருக்கு கீழ்ப்படுகின்றவர்களாகவும் இராமல் இந்த அனைத்து விஷயங்களில் ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய வாய்க்கருவியாக இருப்பதினால் நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தி அவருக்கு கீழ்ப்படுகையில் பிதாவையும் பிரியப்படுத்தி பிதாவுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாய் இருக்கின்றோம் என்று தெளிவாக நமக்கு ஆண்டவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஆண்டவர் சீஷர்களோடு இருக்கையில் இவ்வளவு மாத்திரமே அவருக்கு சொல்ல முடிந்தது. சீஷர்கள் அறிய வேண்டுமென ஆண்டவர் விரும்பினதும் அறிவது அவர்களுக்கு அவசியமாய் இருந்ததுமான அநேக காரியங்கள் சொல்வதற்கு அவருக்கு இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் அவர்களால் தாங்க முடியாது. காரணம், பரிசுத்த ஆவி இன்னமும் அவர்கள் மேல் வராததினால் கல்வாரியில் ஈடுபலியை செலுத்தி அவர் பரத்திற்கு ஏறி அதை நமக்காக அவர் தேவனுக்கு முன்பாக ஒப்படைப்பது வரையிலும் பரிசுத்த ஆவி அவர்கள் மீது வருவது கூடாததினால் ஆகும். யோவான் 7:39, எபிரேயர் 9:24. நம்முடைய மீட்பரும் தலையுமான இயேசுவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அனுப்பப்படும் இந்த தேற்றரவாளன் அல்லது பலப்படுத்துகிறவர் தேவனுடைய பரிசுத்த ஆவியானது நமக்கு போதிப்பவராயிருக்கும். அதாவது நமக்கு அறிவுரைகளை அல்லது போதனைகளை கொண்டு வருவதற்கென பல்வேறு கருவிகளை பரிசுத்த ஆவியானது பயன்படுத்தும் என்று நமது கர்த்தர் உறுதியளிக்கின்றார். தேவைக்கேற்ப அவ்வப்போது கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலமாக தம்முடைய மந்தைக்கு அளிக்கும் சத்திய வார்த்தைகள், அப்போஸ்தலரின் நிருபங்கள், பல்வேறு உதவிகள் மற்றும் பிரதிநிதிகளே இந்த பல்வேறு கருவிகளாகும். வசனம் 27 தெரிவிக்கப்பட்டிருக்கின்றபடி நம்முடைய அருமையான மீட்பரினால் நமக்கு விட்டு செல்லப்படும் சமாதானம் மற்றும் அன்பாகிய சொத்து எவ்வளவு அருமையாகவும் எவ்வளவு ஆறுதலாகவும் சீஷர்களுடைய கலங்கின இருதயங்களுக்கு இருந்தன மற்றும் நமக்கு எவ்வளவு புத்துணர்வு அளிக்கின்றதாய் இருக்கின்றது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கின்றேன். உலகம் கொடுக்கின்ற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. மனித புத்திக்கு எட்டாத இந்த சமாதானமும் சந்தோஷமும் உலகத்திற்கு கொடுக்கப்படவில்லை. பெயர் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. மரபு வழி வலியுறுத்துபவர்களுக்கும் சபை சடங்குகளை வற்புறுத்துபவர்களுக்கும் இவர்கள் அனைவரும் எவ்வளவுதான் பக்தி வைராக்கியத்துடன் இருப்பினும் இவர்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. இது பரிசுத்த ஆவியின் மூலமாய் கிருபையின் ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் சத்தியம் மற்றும் அதன் ஆவிக்கு கீழ்ப்படிவதன் மூலமாய் அனைத்து காரியங்களிலும் தங்களுடைய ஜீவனுள்ள தலையாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்ப வளருகிறவர்களும் தான் கொடுக்கப்படுகின்றது மற்றும் கொடுக்க சித்தமும் காணப்படுகின்றது. இப்படிப்பட்டவர்களிடத்தில் சமாதானம் ஆழமாய் காணப்படுகின்றது. மேலும் இவர்கள் எந்த அளவுக்கு தெய்வீக கிருபையின் ஐஸ்வர்யங்களை விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் மூலம் சகல பரிசுத்தவான்களோடு உணர்ந்து தேவனுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம் மற்றும் உயரத்தை உணர்ந்து கொள்ளுகின்றார்களோ அந்த அளவுக்கு இந்த சமாதானம் பெருகுகின்றதாகவும் இருக்கின்றது. இது உலகத்தினுடைய சமாதானம் அல்ல, ஜாக்கிரதையற்றவர்கள் மற்றும் அலட்சியமானவர்களின் சமாதானம் அல்ல, சுய திருப்தி கொள்பவர்களின் சமாதானம் அல்ல, விதியை நம்புகிறவர்களின் சமாதானம் அல்ல. மாறாக இது கிறிஸ்துவின் சமாதானமாய் இருக்கின்றது. என்னுடைய சமாதானம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். தேவனிடத்திலான இந்த சமாதானத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் தக்க வைத்துக் கொண்டதை நாம் பார்க்கின்றோம். இந்த சமாதானமானது தெய்வீக ஞானத்தை, அன்பை, நீதியை, வல்லமையை அப்படியே நம்புகின்ற சமாதானமாய் இருக்கின்றது மற்றும் கர்த்தருடைய உண்மையுள்ளவர்களை எதுவும் பாதிப்பதில்லை என்றும் தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றப்படும் என்றும் கர்த்தருடைய உண்மையானவர்களுக்கு பண்ணப்பட்ட கிருபையான வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகின்ற சமாதானமாகவும் இருக்கின்றது.
இந்த சமாதானத்தினால் தெய்வீக விவேகம் அனுமதிக்கும் எதையும் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியும் மற்றும் தற்கால சந்தோஷமும் சமாதானமும் முன் சுவைத்தலாக மாத்திரம் காணப்படும். கர்த்தரால் வாக்களிக்கப்பட்டுள்ள முடிவில் வரும் ஆசீர்வாதங்களை கண்ணீர்கள் மத்தியில் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திட இந்த சமாதானத்தினால் கூடும். ஆமேன்.